2025ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல நீங்க என்ன வித்தியாசமா பண்ணலாம்? இல்ல இந்த வருஷம் நீங்க ஈக்விட்டியில ஃபோக்கஸ் பண்ணணுமா? அல்லது கோல்டு, சில்வர் மாதிரி பிரஷியஸ் மெட்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க டைரக்ட் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் ரெகுலர் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்க நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். அதிக விலை கொடுத்து ஷேர் வாங்கின ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஸ்மால் இன்வெஸ்டராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல் ரொம்ப குறைவு, நம்மளுடைய சேவிங்ஸும் அதிகம் கிடையாது. நம்மளால் அதிக பணத்தை போட்டு ஒரே ஷேரை தொடர்ந்து வாங்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற பணமே கொஞ்சம்தான். ஸோ ஒருவேளை நம்ம ஒரு ஸ்டாக்கையோ அல்லது 4-5 ஸ்டாக்கையோ அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா, பீக்கு கிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதிலிருந்து மீள்வது என்பது நிறைய டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு. 2வது ரொம்ப சிரமமானது. 3வது ஒருவேளை அந்த ஸ்டாக் தேர்வே தவறாக இருந்துச்சுனாக்கா நிறைய நஷ்டத்தை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கேபிட்டல் வச்சு நேரடியாக ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது அந்த ஸ்டாக்கில் மிஸ்டேக் ஆச்சுனாக்கா அந்த மொத்த பணமும் நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் கம்பெனிஸ் பேங்க்ரப்ட் கூட ஆகலாம். நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்தில் இந்த பென்னி ஸ்டாக் வாங்குறதுங்கிறது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். குறைஞ்ச விலையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தேடி பிடிச்சி வாங்கணும். ஸோ 20 ரூபாய்க்கு கீழே என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு எல்லாரும் தேடி போவாங்க. 20 ரூபாய்க்கு கீழே என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு தேடி வாங்குறது எதனாலனாக்கா அதில் தான் அவங்க 100 ஷேர் வாங்க முடியும். அவ்வளோதான் பணம் இருந்து எல்லாத்தையும். இன்றைக்கும் இந்த பென்னி ஸ்டாக் இன்வெஸ்டிங் இருந்துட்டு தான் இருக்குது. என்ன, அப்போ சில 1000 பேர் பண்ணாங்க, இன்றைக்கி சில கோடி பேர் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சில சமயங்களில் பென்னி ஸ்டாக் 100 மடங்கு கூட போகலாம். ஆனால் 1000 ஷேர் இருந்ததுன்னா அந்த மாதிரி போகக்கூடியது 1 பங்கு அல்லது 5 பங்கு. அதுக்கு மேலே டெஃபினட்டாக கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக் எத்தனை அந்த மாதிரி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு அதுக்கான வாய்ப்பு. இருந்தும் அந்த குறைந்த விலையில் ஸ்டாக் வாங்கணுங்கிற அந்த அப்சஷன் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு தொடர்ந்து நீடிக்கிறது. ஆனால் அந்த மாதிரியே ஷேர்ஸை தேர்வு பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கும் போது அந்த ஸ்மால் இன்வெஸ்டருடைய போர்ட்ஃபோலியோனுடைய தரம் குறைவாகத்தான் இருக்கும். அந்த தரம் அதிகமாக இருக்காது. ஸோ நமக்கு நிறையா ஷேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக குறைஞ்ச விலையில் ஷேரை தேடும்போது போர்ட்ஃபோலியோவின் தரம் நேரடியாக குறைந்துவிடும் என்பதை நம்ம இந்த இடத்துல உணரணும். ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த தரக்குறைவான போர்ட்ஃபோலியோஸ் தான் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. அதில் தான் இன்னும் பலமாக அடி விழுது. ஸோ அங்கே தான் லாஸ் இன்னும் அதிகமாக வரும். ஸோ குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு நிறைய ப்ராஃபிட் பண்ணலான்னு நினைக்கிறவங்க ஆக்சுவலாக என்ன அனுபவிக்கிறாங்கன்னா நிறைய லாஸ் அனுபவிக்கிறாங்க. அண்ட் காலமாக அந்த லாஸுக்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் அதிகரிக்கின்றன. ஸ்மால் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோலேயே முக்கியமான ஃபோக்கஸ் என்னவாக இருக்கணும்னு நான் ஆரம்ப கட்டத்திலே உணர்ந்தது ஒரு சிம்பிளான பாயிண்ட். அதை இப்போ சொல்கிறேன். லாஸ் பண்ணக்கூடாது. அதுதான். லாஸ் பண்ணாமல் நம்ம சர்வைவ் ஆனாலே ப்ராஃபிட் நம்மளை நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ தவறுகளை தவிர்ப்பது தான் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் சந்தையில் நிலைப்பதற்கான சீக்ரெட் ஃபார்முலா. ஸோ தவறுகளை தவிர்ப்பதற்கான வழிமுறை என்னன்றது யாரும் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க பொதுவாக.
ஏன்னாக்கா முக்கால்வாசி பேருக்கு அது எந்த அளவுக்கு தெரியுங்கிறதே கொஸ்டின் மார்க். எல்லோரும் தவறு செய்யணும், அதுதான் உண்மை. பட் எல்லாராலையும் அந்த தவறினுடைய ஃபைனான்ஷியல் காஸ்ட், நிதிச்சுமையை தாங்க முடியாது அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கல் ட்ரூத். அதுதான் கலை யதார்த்தம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், வெற்றியை மட்டுமே நினைத்து தான் முதலீடு செய்கிறோம். தோல்வியை தவிர்ப்பது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகிறதே இல்லை. அப்படி போகாதனால என்ன நடக்குதுனாக்கா, வெற்றியை தேடி போகக்கூடிய இடத்துல கூட நமக்கு தோல்வி மூஞ்சிக்கு நேரம் ஸ்டேர் பண்ணுது. ஏன்னா வாட் கேன் கோ ராங் நம்ம யோசிக்கிறதே இல்லை. எந்த இடத்துல நமக்கு நஷ்டம் வரும்னு யோசிக்கிறதே இல்லை. பார்க்குறதெல்லாம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் தான் நம்ம நினச்சி அந்த ஒரு மனநிலையில் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பங்கை வாங்கிறதுக்கு கொடுக்குற விலையில் நம்ம தாராளம் காட்டுறோம். 30 ரூபாயில் பார்த்த பங்கை 100 ரூபாயில் வாங்குறோம் தைரியமாக. ஏன்னா 30லேருந்து 100 போயிருக்கு, அதனால் இந்த பங்கினுடைய மதிப்பு இன்னும் கூடணும்னு. அந்த பங்கு மறுபடியும் 80 ரூபாய்க்கு வரும்போது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னாக்கா அங்கேருந்து மறுபடியும் 100 ரூபா போகிறதுக்கு அந்த பங்கு 25% மறுபடியும் மதிப்பு கூட வேண்டும். அந்த மதிப்பை கூட்டுவது என்பது ஒரு பங்கு விழுந்த பிறகு ரொம்ப கஷ்டம். ஏன்னா விலை ஏறும்போதெல்லாம் நிறைய பேர் விற்பாங்க. மாட்டிக்கிட்டவன் விற்பான், விற்க மறந்தவன் விற்பான், ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கினவன் விற்பான், எல்லாரும் விற்பாங்க. ஒரே டைரெக்ஷனில் பங்கு விலை ஏறும்போது இது நடக்காது. ஆனால் ஏறிட்டு இறங்கும் போது இது நடக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஒரே டைரெக்ஷனில் ஒரு பங்கு விலை ஏறும்போது யாருமே அந்த பங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இறங்க ஆரம்பித்த உடனே அதில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளும் பிழைகளும் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும், அனலிஸ்ட்டுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பொதுவெளியில் எல்லாரும் நெகட்டிவாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு பங்கினுடைய மதிப்பு 30 ரூபாயிலேருந்து 100 ரூபா போகிற வரைக்கும் யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனால் 100லேருந்து 80 வந்த உடனே 80ல் அவங்களுக்கு எல்லா தவறுகளும் தெரியும். 80லேருந்து 70 வந்தனா இன்னும் நிறைய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. 70லேருந்து 60 வந்தனா தவறுகளை மட்டுமே பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா, அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு லாஸை சந்திச்சிருப்பாங்க. இந்த தவறை தவிர்க்கிறது தான் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அது அவ்வளோ எளிதில்லை. அதனால தான் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் டைரக்ட் ஈக்விட்டியில் போய் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியும் அவ்வளோ லேஸில் சக்சீட் ஆகிறதில்லை. இது நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். ஆனால் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேருக்கு இதே அனுபவம் கிடைக்கிறது என்பதுதான் வருந்தத்தக்க உண்மை. இதை சொன்னாக்கா நிறைய பேருக்கு கோபம் வருது. இது எப்படின்னா, அனுபவம் இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை செய்யணும்னு இருக்கு, அல்லது அந்த அனுபவத்தை மெதுவாக வளர்த்துக்கிட்டு அந்த விஷயத்தை இன்னும் அதிகமாக செய்யலான்னு இருக்கு. அனுபவ குறையோடு அனுபவத்தை போதிய அளவு வளர்க்காமல் அந்த அனுபவம் இன்மையினாலேயே தவறுகள் நடப்பது என்பது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகம். அது நடக்கிற வரைக்கும் நம்ம அது நமக்கு நடக்கும்னு யோசிக்க மாட்டோம். நடந்ததுக்கப்புறம் ஐயோ எனக்கு நடந்துருச்சே அப்படின்னு வருந்துவோம். அது நடக்கிற வரைக்கும் எங்கேயாவது யார்கிட்டையாவது ஒரு டிப்பை வாங்கி எதையோ ஒன்று பண்ணி நம்ம எப்படியாவது பணத்தை பண்ணோன்ற ஒரு ஆட்டிடியூடில் போவோம். ஆனால் அந்த ஒரு விபத்து நடந்த பிறகு ஐயோ இவன் பேச்சை கேட்டனேன்னு நம்ம கதறுவோம். இதை போய் நம்பினேனே அப்படின்னு வருந்துவோம். இதுக்கு அவங்கள பொறுப்பாக்க முடியாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். இப்போ நான் இவ்வளோ வருஷம் மார்க்கெட்டில் இருந்திருக்கேன்னாக்கா அடுத்தவங்க சொல்கிறத நான் எளிதில் கேட்பதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு விட்டுருவோம். சில நேரங்களில் கிண்டல் பண்ணலாம், சண்டை போடலாம், பட் அதெல்லாம் ஒரு டைம் பாஸ். அதனால் யாரும் பணம் சம்பாதிக்கிறது இல்லை. பணம் சம்பாதிக்கணுன்னாக்கா சொந்த சிந்தனை இருக்கணும். அட்லீஸ்ட் இன்னொருத்தன் சிந்தனையை எடுத்துக்கிட்டால் முழுசாக நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு தான் இன்னொருத்தர் சிந்தனையை நம்முடைய போர்ட்ஃபோலியோவில் முதலீட்டு நடவடிக்கையாக மாற்றணும். எங்கே தவறுகள் நடக்கும்ன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக யோசிக்கணும். தவறு நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, அல்லது அதை தவிர்க்கணும். ஸோ இது ஆக்சிடெண்ட் அவாய்டன்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் த வேர்ஸ்ட் ஆக்சிடெண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம ஆக்சிடெண்ட் ஜோனுக்குள்ளே ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம்.
எந்த கம்பெனியெல்லாம் நமக்கு வந்து தப்பே பண்ணாதுன்னு நினச்சி வாங்கினோமோ வாங்கிட்டு ஒரு 5-10% ஏறிட்டு இன்னைக்கு நம்ம வாங்கின விலை கீழே 10-20% இருக்குது. இது நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோவில் நான் பார்க்குறேன். நிறைய பேருடைய தோணியில் எனக்கு அது தெரியுது. ஸோ அவங்க பேசுறதை வச்சே கண்டுபிடிச்சலாம் இவங்க வந்து ஹையர் ரேட்டில் ஸ்டாக் வாங்கியிருக்காங்க, மாட்டியிருக்காங்க. இது மறைக்கவே முடியாது. ஆனால் அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. ஐடியா சொன்னவனை திட்டலாம், இல்லை அவர்கிட்டயே போய் என்ன பண்ணலான்னு கேட்கலாம். அவர் என்ன சொல்லுவார்? இன்னும் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் பண்ண மிஸ்டேக் எதனால் நடந்தது அப்படின்னே தெரியாமல் இன்னும் கொஞ்சம் வாங்க போகிறீங்க. இது எல்லாரும் பண்ணுறது தான். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னாக்கா அது கீழே வந்துருச்சுன்னா ஆமாம் நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்ல போகிறேன்னா யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அது எதிர்பார்க்கறது தான் நம்மளுடைய தப்பு. ஏன்னா ஒருத்தர் ஐடியா சொல்லும் போது அந்த ஐடியா சரியா தப்பான்னு முடிவெடுக்க வேண்டியது நாம. அந்த முடிவையும் அவங்கள்ட்டயே விட்டுட்டீங்கன்னாக்கா அவங்க மறுபடியும் வந்து என்ன சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு யாருமே பொது வழியில் வந்து எந்த ஐடியாவை பற்றியும் சொல்ல போகிறதில்ல. அதே போல் இந்த ஐடியா நல்லா இருக்குது, இதை நீங்கள் வாங்கலான்னு ஒரு நாள் சொல்லிட்டு அடுத்த 3 மாதத்தில் சொன்னவன் விற்றா அது உங்களுக்கு தெரிய போகிறது கூட இல்லை. ரேராக தான் தெரியும். ரேர் ஆனஸ்டி தான் ஒருத்தர் வந்து நான் எல்லாத்தையும் விற்றுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் கூட அதை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் வாங்கலான்னு சொன்ன வீடியோவை பார்த்துட்டு அல்லது ட்வீட்டை பார்த்துட்டு விற்கலான்னு சொன்ன தகவல் பார்க்காம விட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன அவர் வச்சிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. இது மாதிரியும் நிறைய பேர் எல்லா ஸ்டாக்லையும் இருக்காங்க. இது எல்லாம் எங்கே போய் முடியும்? ரொம்ப லேட்டாக பீப்புள் கவனிக்க போகிறாங்கன்றதான் என்னுடைய கவலை. அப்படி கவனிக்கும் போது ஈக்விட்டி மேலேயே ஒரு வெறுப்புணர்வு வரும் அப்படிங்கிறது தான் வரலாறு. இது உங்களுக்கு நடக்கக்கூடாது. அப்போ அட்லீஸ்ட் நவ் போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஸ்டாக்ஸ் நெகட்டிவில் இருந்தாக்கா அதில் எந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், எதுலேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் யோசிக்கணும். அட்லீஸ்ட் யார்ட்டையாவது போய் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்தெல்லாம் வெளியே வரணும். ஏன்னா நாளைக்கு அது இன்னும் கீழே போச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்வது அப்படின்றதே தெரியாது. நீங்கள் வந்து ரொம்பவே தடுமாறிடுவீங்க. இன்றைக்கே பல பேர் தடுமாறுறாங்கன்றதான் மார்க்கெட்டில் தெரியுது. இந்த தடுமாற்றம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே தடுமாறுவீங்க. இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு லைட்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா டெய்லி நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா ரெக்கமெண்ட் பண்ணுறதுல இதுதான் பிரச்சனை. டெய்லி ஏதாவது ஒன்று வாங்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் இறங்கின உடனே ஆமாம் இன்னும் கொஞ்சம் இறங்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். முடிஞ்சு போச்சு. வாங்கினவன் என்ன பண்ணுவான்? அப்போ நீங்கள் இன்னைக்கு யூ ஆர் ஆன் யுவர் ஓன். அதை நீங்கள் உணரணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். இன்னொருத்தருக்கு டிப்பு கொடுத்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா இது உங்கள் பணம். அடுத்தது மேலும் இந்த தவறு உங்களை பாதிக்காத வகையில், உங்களுடைய முதலீட்டு தவறுகள் இன்னும் உங்களுக்கு லாஸ் கொடுக்காத வகையில் நீங்கள் இப்போ முடிவெடுக்கணும். ஐயோ நான் எப்படி சார் லாஸ் எடுக்கிறது அப்படின்னு கூட நிறைய பேர் பயப்படலாம். அப்போ இதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண ரெடியாக இருங்க. மேபி தப்பான விலையில் வாங்கியிருப்பீங்க. 3-4 வருஷத்தில் உங்களுக்கு அசல் வந்து ப்ராஃபிட் வரலாம். அதுக்கு ரெடியாக இருங்க. இனி எடுக்கக்கூடிய முடிவுகளையாவது ஒரு சேஃப் பிளேஸில் ஒரு சேஃப் மெத்தடில் எடுங்க. ஸ்டாக் இன்வெஸ்டிங்கிறது என்றைக்குமே அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸ்மால் இன்வெஸ்டர் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் முக்கால்வாசி பேர் லூஸ் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் நானும் அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுறது இன்றைக்கி ரொம்ப ஈஸி. ஆனால் அதன் விளைவுகளை தாங்கிக் கொள்வது, அந்த விளைவுகளை கடந்து வளர்வது என்பது உங்களுடைய உழைப்பை பொறுத்திருக்கிறது, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்திருக்கு, உங்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கு, உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்திருக்கு. மார்க்கெட்டில் நம்ம பண்ணுற தவிர மார்க்கெட் கரெக்ட் பண்ணாது. நாம் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் கரெக்ட் பண்ணாத தப்பை நாம் கரெக்ட் பண்ணாதான் நாம் அந்த தப்பு இன்னும் நம்மளை பாதிக்காத வகையில் நம்முடைய முதலீட்டை முன்னாடி கொண்டு போக முடியும். தவறுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம எதெல்லாம் சரியாக பண்ணமோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டா போர்ட்ஃபோலியோன்றதே ஒரு குரூப் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு ஆகிடும். அதாவது தவறுகளின் ஒரு குவியல் ஆகிடும். ஸ்மால் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோ புல் மார்க்கெட்டுக்கு அப்புறம் பார்க்கும்போது முக்கால்வாசி பேருடைய போர்ட்ஃபோலியோ வந்து தவறுகளின் குவியலாகத்தான் எனக்கு தெரியும். அப்போ அந்த போர்ட்ஃபோலியோவை திருத்தணும். அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணணும். என்னெல்லாம் தப்புங்கிறத ஒத்துக்கணும். அந்த தப்பை ஒத்துக்கிட்டால் தான் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அப்படி வெளியே வந்தால் தான் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி நீங்கள் முதலீட்டில் பயணிக்க முடியும். இன்றைக்கி தவறுலேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது.
பிஃபோர் இட் பிகம்ஸ் டூ லேட். எதெல்லாம் தப்போ அதுலேருந்து வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு எது சரி அப்படின்னு ஒரு சில விஷயங்களை யோசித்து வச்சுக்கிட்டு சரியான ஒரு அட்வைஸை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் போய் ஒரு ஸ்மூத்தான முதலீட்டு பயணத்தை இங்கே இருந்தாவது உருவாக்கிங்க. அவசரமாக முடிவெடுக்காதீங்க. அவசரத்துக்கான காலம் முடிஞ்சு போச்சு. இது நிதானத்துக்கான காலம். இந்த நிதானத்துக்கான முதலீட்டு காலத்தில் சரியான களத்தில், சரியான வேகத்தில், சரியான திசையில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.